மணி வேல்யூ குறையிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணிகிட்ருக்கீங்க. பேரம் பேசாதீங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை மால் போகிறோம், அங்கெல்லாம் ஒன்றுமே பேசுகிறது கிடையாது. அங்கே அந்த டேக்கில் என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வரதே ஒரு பெரிய கௌரவமாக நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நல்ல சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சேல் பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை சம்திங் எல்ஸ், அந்த மாதிரி மக்கள்கிட்ட தான் நம்மளோட மொத்த பராக்கிரமத்தையும் காப்போம். அது பின்னாடி என்னவாக இருக்கும், இவங்க இப்படி சொன்னால் என்னவாக இருக்கும், அது ஒருவேளை அது சரியாக போகாதனால மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, எதனால் இந்த ஆஃபர் பண்ணுறாங்க, எதுதோ தாட் ஓடுது. என்ன ஒரு மோசமான மைண்டுங்க நம்ம மைண்டு வந்துட்டு. நல்லாவே தெரியுது அவங்க கொடுக்கறது மூலமாக நமக்கு நல்லது நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் நமக்குள்ளே 1008 சிந்தனை அங்கே தான் வருது. நமக்கு நல்லாவே அமேசானில் இப்போ பாருங்கள், இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. 85% ஆஃபர், 75% ஆஃபர் அப்படிலாம் போடுவாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸோடு ரொம்ப கம்மியாக தான் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஆஃபர்னு பார்த்தோன்னா 1000 சூப்பர்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம போட்டு வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ரொம்ப இந்த மாதிரி சிந்தனை மூலம் மாற்றுங்க. நல்ல சர்வீஸ், நல்ல ஒரு பொருள் நமக்கு வந்து சிம்பிளாக கிடைக்குதுன்றக்காக தப்பாயிடாது. அந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இருக்கும். அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்கள் பராக்கிரமத்தை காமிக்காதீங்க. அவங்க கேட்குறத கொடுத்துருங்க. உங்களுக்கு நிறைய நிஜமாகவே பல வகையில் அவங்க உண்மையிலே சீட்டிங் பண்ணால் கூட உங்களுக்கு நிறைய வகையில் பணம் நிறையா வந்து சேருங்க. அதை வச்சு அவங்க பெரிய கோட்டையெல்லாம் கட்ட போகிறது இல்லைங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறாங்க, அவ்வளோதான். அவங்கக்கிட்ட போயிட்டு எதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்டையே அவ்வளோ பொல்யூட் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னை ரொம்ப பாதிச்சுது. சாதாரணமாக ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு ஒரு பயங்கரமான சிந்தனை, அது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி பண்ணும்போது என்னடா அது மக்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அது வந்து நம்மளோட மணி வேலையோ குறைங்க. நம்ம யாருன்னு முதல்ல நீங்கள் யாருன்னு முதல்ல யோசிங்க. ஹூ யூ ஆர். இந்த இடத்துல போய் இப்படியெல்லாம் பேரம் பேசலாமா, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கலாமா முதல்ல அப்படின்னு முதல்ல யோசிங்க. நீங்கள் ரொம்ப பெரியவங்க சரிங்களா? இந்த மாதிரி சின்ன மக்கள்கிட்டலாம் ரொம்ப பேரம் பேசி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அதை அடித்து பேசி அதெல்லாம் எதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துட்டு போயிடுங்க. அது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ, நன்றி.